ஃபைனலா பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இதான் வர வேண்டிய ஸ்டாப் வந்தாச்சு. எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறோம். ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க நம்ம வீடியோல, சிவன் கோயில். வரலையா பாஸ்? என்ன தெரியல, ஃபுல்லா எமர்ஜென்சி நினைக்கிறேன். ஃபுல்லா லைட்டு சவுண்டுக்கு என்ன தெரியல, என்ன எமர்ஜென்சின்னு தெரியல. ஃபுல் சவுண்டா இருக்கு, ஃபுல் லைட் எல்லாம் ஆன் ஆயிடுச்சுங்கிட்டு. காது கிழிஞ்சிடும் போல. ரோட் ஸ்டேஷன் டோட்டலாவே எமர்ஜென்சி அலாரம் தான், என்ன தெரியல. சரியான கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள் முன்னாடி. இன்றைக்கி சரியான க்ரௌடாக இருக்கும் போல். எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ க்ரௌடு வரும்ன்ட்டு பண்ணு ஒரு வழியாக பிரதோஷவரத்துக்காக விரதம் இருந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க என்னை இங்கே சேர்த்து. இது வந்து டெம்பிளோட என்ட்ரன்ஸ். ஓ மை காட், கோயிலில் பூசை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது. நாங்கள் இப்போ என்ன டைம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 அப்படி ஆகிட்டுது. உண்மையாகவே வந்து நிறைய சனம், இதை எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் பிக்கரிங் சிவன் டெம்பிளுக்கு வந்து இதோட செகண்ட் டைம் நாங்கள் வாரோம். முதல் டைம் வர்றப்ப வந்து கொஞ்சம் சனம் தான் வந்து போனது, பட் அந்தளத்துக்கு சனம் இல்லை. பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ சனம் இருக்குன்னு, நிஜமாகவே வந்து அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் பூசையும் வந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம், அவ்வளோ அழகாக ஐயா பூசை செஞ்சிட்ருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் வந்து நிறைய சங்கு வச்சிருக்கணும், சங்காபிஷேகம் எல்லாம் செஞ்சிருக்கணும். பட் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. பட் சிவலிங்கத்துக்கு பூசை செய்யும் போது கரெக்டாக நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சைட்டில் போய் வந்து பால் வாங்கிட்டு இருந்தினோம், பால் கொடுத்துட்டு இருந்தினோம். ஸோ என்னன்னு பார்த்துட்டு நாங்களும் வந்து இப்போ தான் பால் வாங்க போனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு போய் அந்த பால் அந்த சொம்பு பாலை வந்து சிவலிங்கத்துக்கு ஊற்றுறணும். ஸோ நாங்களும் வந்து ஊற்றுறத வந்து நல்லபடியாக சிவலிங்கத்துக்கு ப்ரே பண்ணி ஊற்றிட்டு வந்து அப்படியே இருந்துட்டோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கிள், அதாவது என்னோட வீட்டுக்கு பக்கத்தில், ஸோ பக்கத்தில் இருந்தவர் எங்களோட நெய்பர்ஹுட். ஸோ இவர் வந்து கனடா வந்திருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பிக்கரிங் டெம்பிள் வந்தாங்க. ஸோ அப்போ வந்தப்போ சொன்னார் பிரதோஷ விரதம் இங்கே வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிவிடும், ஸோ மறக்காம வா அப்படின்னு சொல்லி விட்டதால் நம்மளும் பிரதோஷ விரதமாச்சு அப்படின்னு இங்கே பிக்கரிங் சிவன் கோயிலுக்கு தேடி வந்தோம். அப்படியே அங்கேயும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் பிரதோஷ விரதத்துக்கும் வந்து நம்ம வந்து உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக வந்து பூசை வந்து போயிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்களா சிவலிங்கத்துக்கு வந்து இப்போ இவ்வளோ நேரம் வந்து முன்னுக்கு ஐயா நின்று மறைச்சிட்டு இருந்தேன், ஸோ பார்க்க முடியலை. இப்போ தான் பார்க்குறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எல்லா அபிஷேகமும் முடிச்சுட்டு சிவலிங்கத்துக்கு வந்து அப்படியே முக அமைப்பு போட்டு அப்படியே செட் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சர்வாம் அதுக்கு பிறகு தான் காட்டினான், நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவரும் வந்து பார்த்தார். பட் எனக்கு இது நான் பார்த்தோன்னே நான் சர்வாட்ட என்ன சொன்னேன்டா பார்த்தீங்கண்டா, அந்த படங்களில் பார்ப்போம் எல்லாம் மூக்குத்தி அம்மன், அந்த சில படங்களில் வரும் அந்த நல்ல முகத்துக்கு மஞ்சள் போட்டு மூக்குத்தி வச்சு கண்ணெல்லாம் வச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸாக இருந்தது. அப்படி ஒரு முகம் கண்ணெல்லாம் வச்சு நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நிஜமா என்னண்டே தெரியல. ஐ திங்க் ஐயா வந்து ஓமகுண்டம் வளர்க்குறாருன்னு நினைக்கிறேன். சனம் எல்லாம் ரவுண்ட் பண்ணி சுற்றி நின்று கும்பிட்டுட்டு இருந்தது. ஸோ ஓகேன்னு நானும் வந்து முன்னுக்கே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன்.
ஸோ நாங்கள் இப்போ தான் க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குறோம் சங்காபிஷேகம், அந்த சங்கு எல்லாமே. ஸோ நான் சங்காபிஷேகம் இதுன்னு சொல்ல சர்வா கிட்டர் என்னட்டு சங்காபிஷேகமா அப்படின்டா என்னண்டு ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சங்காபிஷேகம்ண்டா என்னண்டா 8 பக்கத்துக்கும், அதாவது 8 திசைக்கும் வந்து சங்குகளை அடுக்கி 108 சங்கு இல்லாட்டி 1008 சங்கு வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது தான் சங்காபிஷேகம்னு சொல்லுகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்குகளுக்கு நடுவில் வந்து வலம்புரி சங்குன்னு சொல்லி அது வந்து சிவபெருமானை குறிக்கும், இடம்புரி சங்குன்னு சொல்லி அது வந்து அம்மனை குறிக்கும். ஸோ இப்படி இந்த முறையில் செய்கிறது தான் வந்து நாங்கள் சங்காபிஷேகம்னு சொல்லுவோம்னு சொல்லி சர்வாக்கு அதில் ஒரு சுருக்கமான விளக்கமும் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே பூசையை பார்த்துட்டு இருந்தோம். ஐ திங்க் ஸோ பூஜை வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நானும் மார்னிங்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல, பட் உண்மையிலே சொல்லக்கூடாது பிகாஸ் நான் விரதம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:30 அப்படி இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து என்னோட விரதத்தையே நான் முடிக்கிறேன். மார்னிங்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல, ஸோ இப்போ தான் முடிக்கிறேன். ஒரு வழியாக பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. இப்போ என்ன மணி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:45 நைட் 10:45 நைட்டு 10:45 ஆகுது. ஒன்று வீட்டுக்கு போய் 12 மணி 12:30 ஆகும்னு நினைக்கிறேன். 2 hours எங்களுக்கு. அதே போல 2 ட்ரெயின் ஒரு பஸ் எடுத்து தான் போகணும். நம்ம மெயின் சிட்டியில் இருக்கனால டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, பட் அன் டைம் அப்படின்னா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. விரதம் இருந்தாங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பாடு போட்டு வெட்ட வாயால தான் அது சொல்லணும். ஸ்ரீலங்கா ஸ்டைல் புட்டு, ஸ்ரீலங்கா ஸ்டைல் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, ஸ்ரீலங்கா இல்ல அது கத்திரிக்காய் குழம்பு. ஓகே. அப்புறம் ஸ்ரீலங்கா ஸ்டைல் சோயாபீன் கறி அண்ட் சக்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம் இவ்வளவு போட்டது எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தது. நல்லா சாப்பிட்டேன். கட்டை டேஸ்டா இருந்தது. சர்வாவும் புட்டு டேஸ்டா இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுங்க. புட்டோட சொல்ல மாட்டேன், அந்த டேஸ்ட் வேற லெவல். சாமி பிரசாதம் உண்மையிலேயே நல்லா அருமையா இருக்கு. அதேபோல் பூஜையும் சரி, நீங்க சிறப்பா இருந்தது எல்லாமே. இன்னைக்கு ஒரு வழியா முடிச்சாச்சு. ஒரு டே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ எக்ஸலண்டா இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல. அங்க மட்டும் இல்ல, அங்க இருந்த நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க பூஜை செம்மையா செய்யணும். நான் கூட இந்த மாதிரி பார்த்தது, ஏன்னா கோயிலுக்கு அவ்வளோக்கா போறது இல்லை, அதனால நான் பாக்குறது இல்லை. பட் ஆஃப்டர் மேரேஜ் என்னோட எந்த டேபிள் போனாலும் பாராது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்களின் தலையெழுத்து பண்ண முடியாது. எல்லாமே ஓகேவா இருந்தது. பூஜைகள்லாம் நல்லா நிம்மதியா பார்த்து முடிச்சாச்சு. ஏதோ ஒரு திருப்தியா இருக்கு. ஏதோ ஒரு திருப்தியா இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதை விட இப்பதான் நீங்க எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் பாத்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. ஓகே, பை பை.